வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தனியார் கல்லூரியில் பயின்று வரும் ராஜஸ்தான் மாணவி ஏஞ்சல் காங்கவியின் மரணம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் மே தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தனியார் கல்லூரியில் பயின்று வரும் ராஜஸ்தான் மாணவி ஏஞ்சல் காங்கவியின் மரணம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் காஷ்மீர் குமார். இவர் சென்னையில் ஜிஎஸ்டி கண்காணிப்பாளராக உள்ளார். இவரது மகள் 19 வயதான ஏஞ்சல் காங்கவி. இவர் புதுவை தனியார் கல்லூரியில் பிபிஏ 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கிரிக்கெட்டில் ஆர்வமுள்ள ஏஞ்சல் காங்கவி புதுச்சேரி துத்திப்பட்டில் உள்ள கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்து விளையாடி வந்தார். கதிர்காமத்தில் உள்ள துரைராஜ் என்பவரது வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்துள்ளார். இவருக்கு தினமும் பெண்மணி ஒருவர் சமையல் செய்து கொடுத்துவிட்டு செல்வது வழக்கம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு T20 போட்டிக்கான வீராங்கனைகள் பட்டியலுக்கு ஏஞ்சல் தேர்வாகவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சில வாரங்களாக சோகத்தில் மூழ்கியிருந்த அவர் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் கிரிக்கெட் பயிற்சியை முடித்துவிட்டு இரவு வீடு திரும்பிய ஏஞ்சல் காங்கவி சோகத்துடன் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ஏஞ்சல் தனது பயிற்சியாளர் கதிர்வேலுக்கு ஃபோன் செய்துள்ளார். ஆனால் அவர் வேலை காரணமாக செல்போனை எடுக்கவில்லை என தெரிகிறது. நீண்ட நேரம் கழித்து ஏஞ்சலுக்கு அவர் திரும்ப ஃபோன் செய்தபோது அவர் அழைப்பை ஏற்காத நிலையில் சிறிது நேரத்திற்கு பின் ஏஞ்சல் வசிக்கும் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த மின்விசிறியில் ஏஞ்சல் காங்குலி தூக்கில் தொங்கியபடி கிடந்த நிலையில் உடனடியாக வீட்டின் உரிமையாளர் துரைராஜ் உதவியுடன் கதவை உடைத்து ஏஞ்சலை மீட்ட அவர் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஏஞ்சல் காங்கவி பரிதாபமாக இறந்தார். இது குறித்து வீட்டின் உரிமையாளரான துரைராஜ் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஏஞ்சல் காங்கவி வசித்த வீட்டை போலீசார் சோதனையிட்டனர். அப்போது அவர் தற்கொலை செய்வதற்கு முன்பு கைப்பட எழுதி வைத்திருந்த உருக்கமான கடிதம் சிக்கியது. அதில் என் வாழ்க்கை இவ்வளவு நாள் தான் என்பது கடவுள் எழுதி வைத்தது. என் மரணத்திற்கு நான் தான் காரணம். வேறு யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. அம்மா அப்பா மிஸ் யூ என ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருந்தார். அவரது செல்போனை போலீசார் சோதனையிட முயன்றபோது அது லாக் செய்யப்பட்டிருந்தது. இதனால் அவரது தற்கொலைக்கான காரணம் குறித்து தெரியவில்லை. T20 போட்டிக்கு தேர்வாகாத விரக்தியில் இந்த முடிவை எடுத்தாரா அல்லது பெற்றோர் தன்னுடன் இல்லையே என்ற வருத்தத்தில் தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் மே தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் மே தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு இடங்களில் திமுக கொடி ஏற்றப்பட்டு பெயர் பலகைகள் திறந்து வைத்து தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழா முதற்கட்டமாக உருளையன்பேட்டை பகுதியில் உள்ள PRTC பணிமனையில் நடைபெற்றது. இதில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் தொழிற்சங்க கொடி ஏற்றப்பட்டு நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, தொகுதி பொறுப்பாளர்கள் கோபால், கார்த்திகேயன், வடிவேல் மற்றும் தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அடுத்து முல்லா வீதி பகுதியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் கொடியேற்றப்பட்டு நிர்வாகிகளுக்கு மோர், தர்பூசணி போன்ற குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து உப்பளம் பணிமனை, AJK பெட்ரோல் பங்க், ஆட்டோ ஸ்டாண்ட், குருமாபேட் பால் பண்ணை, மேட்டுப்பாளையம் தொழிற்சங்கம், தேவி கிளாஸ் தொழிற்சாலை வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் தொழிற்சங்க நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் பலரும் கலந்து கொண்டு மே தின விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று பின்னர் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு கோவில் கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகிற 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் வருகிற நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன.
இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி பகுதியில் சுப நிகழ்ச்சிக்கு குடும்பத்தாருடன் சென்றவர்களின் கார் பஞ்சராகி நடுவழியில் செய்வதறியாது நின்று கொண்டிருந்த குடும்பத்தாருக்கு போக்குவரத்து காவலர் உதவி செய்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பகுதியில் விடியற் காலையில் திருக்கனூர் அருகே நடைபெறவிருந்த சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒரு குடும்பத்தினர் காரில் பயணம் செய்துள்ளனர். வழுதாவூர் சாலை ஊசுடு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது காரின் பின்பக்க டயர் திடீரென பஞ்சராகி நின்றது. இதனால் குடும்பத்தினர் சாலையோரமாக காரை நிறுத்தி டயரை மாற்ற முயன்றுள்ளனர். ஆனால் முயற்சி பலிக்காமல் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அவதியடைந்தனர். அந்த நேரத்தில் 10 கண்ணு சந்திப்பில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த மேற்கு போக்குவரத்து காவல் பிரிவு தலைமை காவலர் தினேஷ்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து தானே டயரை கழற்றி மாற்றி உதவினார். பின்னர் குடும்பத்தினரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். இந்த மனிதநேய செயலை அங்கிருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். காவலரின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் மே தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் மே தின விழா ஜிப்மர் வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு JHEU தொழிற்சங்கத்தின் தலைவர் தமிழ்வாணன் தலைமை வகித்தும் சங்கக்குடியை ஏற்றி வைத்தும் சிறப்பித்தார். பொதுச் செயலாளர் வேலு, செயலாளர் பெத்தின் அந்துவான், துணைத் தலைவர் தென்றல் அரசன் ஆகியோர் விழாவில் முன்னிலை வகித்தனர். இந்த மே தின விழாவில் ஜிப்மர் SC/ST நலசங்க தலைவர் பரமேஸ்வரன், ஜிப்மர் OBC நலசங்க தலைவர் முருகன், ஜிப்மர் பென்ஷனர் நலசங்கத்தின் பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். விழாவின் நிறைவில் JHEUவின் பொருளாளர் மாசிலாமணி நன்றி உரை நிகழ்த்தினார். இவ்விழாவில் JHEUவின் நிர்வாகிகள், நிர்வாக மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், பல்வேறு நலசங்க நிர்வாகிகள் மற்றும் திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவை தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு வருகை புரிந்த நோயாளிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்களுக்கு JHEUவின் தொழிற்சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சுண்ணாம்பாறு படகு குழாம் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு விழா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி சுண்ணாம்பாறு படகு குழாம் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு விழா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், சங்கத்தின் கிளை சட்ட ஆலோசகர் வினோத், மாநில தொழிற்சங்க பேரவைத் தலைவர் அண்ணா அடைக்கலம், தொகுதி செயலாளர் ராஜாராமன், விளையாட்டு அமைப்பாளர் ரவிச்சந்திரன், துணை அமைப்பாளர் மிஷோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆட்டோ சங்கத்தின் கௌரவ தலைவர் சுரேஷ், தலைவர் சுப்பிரமணி மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் முடிவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், தொடர்ந்து மகா சண்டி வேள்வி தொடங்கி வடுக பூஜை, கன்னியா பூஜை, சுவாசினி பூஜை நடைபெற்று கலசாபிஷேகம் நடைபெற்று அனைவரும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முத்துரட்சக மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அருகே லாரி ஓட்டுநரை தாக்கி கொலை செய்து குளத்தில் வீசிய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதான செல்வம். லாரி ஓட்டுநரான இவர் கடந்த 28ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பெயிண்ட் தொழிற்சாலைக்கு லாரியில் மூலப்பொருட்களை ஏற்றி வந்துள்ளார். லாரியை தொழிற்சாலையில் நிறுத்திவிட்டு அன்று இரவு மது குடித்துள்ளார். பின்னர் தொழிற்சாலைக்கு செல்வம் வந்தபோது அங்கு பணியில் இருந்த காவலாளி மது குடித்துவிட்டு தொழிற்சாலைக்குள் வரக்கூடாது என கூறி வெளியே அனுப்பியுள்ளார். வெளியே வந்த செல்வம் மதுபோதையில் அவ்வழியாக சென்றவர்களை ஆபாசமாக பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை தொழிற்சாலை எதிரே உள்ள குளத்தில் செல்வம் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். தகவலறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்த செல்வத்தின் முகம், தாடை, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரத்த காயங்கள் இருந்ததால் போலீசார் சந்தேகத்தின் பேரில் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் செல்வம் கொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் தொழிற்சாலையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் ஓட்டுநர் செல்வத்தை 3 இளைஞர்கள் தாக்கியது பதிவாகியிருந்தது. இதையடுத்து அந்த 3 பேரையும் போலீசார் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அந்த இளைஞர்கள் பண்டசோழநல்லூர் குளத்துமேட்டு தெருவைச் சேர்ந்த 24 வயதான ஆதி, 19 வயதான ஹரிஷ், கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான சூர்யா என்பது தெரிய வந்தது. இவர்கள் 3 பேரும் குளத்துமேட்டு பகுதியில் மது குடித்து கொண்டிருந்த போது அங்கு சென்ற ஓட்டுநர் செல்வத்திடம் தகராறில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் 3 பேரும் செல்வத்தை தாக்கியுள்ளனர். இதில் செல்வம் இறந்ததால் அவரை மூவரும் சேர்ந்து குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளனர் என விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நடிகர் அஜித்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சுதேசி மில் அருகே ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி அஜித் ரசிகர் மன்றம் சார்பில் சமூக நல நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நடிகர் அஜித்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சுதேசி மில் அருகே ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி அஜித் ரசிகர் மன்றம் சார்பில் சமூக நல நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மன்ற தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதுடன் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு மோர் வழங்கியும் சேவை செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள், தொழிலாளர்கள் மற்றும் பாதசாரிகள் பலரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்துவதோடு நடிகர் அஜித்குமார் மீது கொண்டுள்ள அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்றது. மேலும் இதுபோன்ற நலத்திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ள ரசிகர் மன்றம் உறுதியளித்துள்ளது. கருவூலத்துறை அலுவலகத்தில் அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மே தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கருவூலத்துறை அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் சங்கத்தின் கூட்டு இயக்கம் சார்பில் மே தின விழா நடைபெற்றது. கூட்டு இயக்க தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் கணேசன் தலைமை தாங்கினார். பொருளாளர் அருள்தாஸ் வாழ்த்துரை வழங்கி தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் ஒற்றுமையின் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த விழாவில் அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டு மே தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர். கோரிக்கைகள் தீரும் வரை போராட்டங்கள் தீவிரமாகும். போராட்டங்கள் தீவிரமானால் மிக மிக சிறப்பான நாள், கொண்டாடப்பட வேண்டிய நாள். நாம் எல்லாம் இன்று நிற்கக்கூடிய இடம் கூட இந்த ரோடு, இந்த பாலம், இந்த வாக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி தனியார் கல்லூரியில் பயின்று வரும் ராஜஸ்தான் மாணவி ஏஞ்சல் காங்கவியின் மரணம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் மே தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.